தமிழர்களுக்கு புகழச்சேரி வளர்ந்த நாட்டுக்கு பெருந்தேரி அம்மன் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழக மக்கள் தேசிய கட்சி மற்றும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நல சங்கம் இணைந்து சமூக ஒற்றுமை நல்லிணக்கம் என்கின்ற மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருந்தோம். இந்த மாநாட்டில் பெரும்பான்மையான மக்கள்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்த்த நிலையில் நமது சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில கைவர்களும் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு வரக்கூடிய நமது சமுதாய இயக்கத்தை சார்ந்த ஒரு சில சமுதாய துரோகிகள் நேற்றைய தினம் நம்ம மக்கள் ஆங்காங்கே நமது மாநாட்டிற்கு கலந்து கொள்ள சென்றிருந்த போது அந்த மாநாட்டை தடுக்கும் விதமாக அங்கு நேரில் சென்று தகராறுகள் செய்து அவர்களை செல்லாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். நாங்கள் ஏன் மாநாட்டிற்கு வரவில்லை என தொலைபேசியின் வாயிலாகவும் நேரில் சென்றும் நமது இளைஞர்கள் பார்த்தபோது இது சமுதாயத்துக்கு எதிரான மாநாடு, மேலும் இந்த மாநாட்டினை தடுக்கும் விதமாக செயல்பட்டு இருக்கின்றனர். அவர்கள் மீது நாங்கள் வருகின்ற நாட்களில் காவல்துறையிடமும் உளவுத்துறையிடமும் அவர்களை பற்றி தமிழக மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஒரு அறிக்கையை தயார் செய்து அவர்களை உடனடியாக இதுபோன்று மக்களிடம் சென்று தடுத்து நிறுத்திய ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. அதனை சமர்ப்பித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்த உள்ளோம் என்பதனை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். மேலும் நமது மக்களை வலுக்கட்டாயமாக நிறுத்தி வைத்து மாநாட்டிற்கு செல்லாமல் தடை செய்த அந்த கைவர்களை தமிழக மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் நாங்கள் எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயம்தான், தமிழக மக்கள் தேசிய கட்சி என்பது கொள்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்போ ஒரு கட்சி தான், எண்ணங்கள் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான். மேலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட போவதில்லை என்பதுதான் எங்களுடைய கொள்கையாகவும் கோட்பாடாகவும் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். மேலும் இந்த இயக்கத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும், செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் என கயவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அதுபோன்று நாங்கள் எப்பொழுதும் ஓய்ந்து விட மாட்டோம். நாங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நாங்கள் உங்களை போன்று மாநாடை நடத்துகிறோம் என வசூல் செய்து உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வோம், உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக எங்களுடைய இயக்கம் இருக்காது. நாங்கள் உண்மையாகவே உழைத்து இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்தி காட்டுள்ளோம். மேலும் நாங்கள் மக்களிடம் தோற்றாலும் எங்கள் எண்ணங்களிடம் நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை என்பதனை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். மேலும் நாங்கள் என்றாவது ஒரு நாள் மக்களை நாங்கள் கண்டிப்பாக வென்று காட்டுவோம் என தமிழக மக்கள் தேசிய கட்சியின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் நாங்கள் இந்த மாநாட்டினை சிறப்பான முறையில் செயல்படுத்தியிருந்தோம். அந்த சிறப்பான முறையில் செயல்படுத்தியதற்காக எனக்கு உறுதுணையாக இருந்த எனது அன்பு தம்பிகள், எனது அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், எனது அனைவருக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை எப்படியாவது நாங்கள் வழிநடத்தி என்னையாவது மக்களை வென்றெடுப்போம் என நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இது மட்டுமல்ல, எங்கள் மக்களை நாங்கள் எப்போதும் நீங்கள் எங்களை மறந்து விடலாம், நீங்கள் எங்களை விட்டு விடலாம், எங்களை தேவைக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் ஒரு நாளும் உங்களை நாங்கள் எப்பொழுதும் அது போன்ற செயல்களில் நாங்கள் செய்யவில்லை. எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் உண்மையாக இருக்கின்றேன் என்பதனை தெரியப்படுத்திக் கொள்கின்ற இந்த வேளையில் நீங்கள் எப்போதெல்லாம் அழைத்தாலும்
நான் ஓடோடி வந்து உங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நாங்கள் இருக்கின்றோம் என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். தமிழக மக்கள் தேசிய கட்சி எப்பொழுதுமே ஒரு மக்களுக்கான ஒரு கட்சியாக தான் இருக்கும். எங்களுடைய கொள்கையும் கோட்பாட்டில் நாங்கள் செயல்பாட்டிலும் நாங்கள் வந்து ஒருபோதும் நிலை தட மாட்டோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய கொள்கை கோட்பாட்டில் நாங்கள் தெளிவாக உள்ளோம். இந்த நேரத்தில் நேற்றைய தினம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டீர்கள். நாங்கள் எதை நோக்கி நாங்கள் செயல்பட்டோமோ அது நாங்கள் வெற்றியடைந்தோம். ஆனால் எதை எதிர்பார்க்க கூடாதோ அதையும் நாங்கள் எதிர்பார்த்ததுதான். உண்மையில் சொல்ல போனால் இந்த மாநாடு நாங்கள் வெற்றி மாநாடாக தான் நாங்கள் கருதுகின்றோம். மக்களிடையே நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். ஒரு 300 பேர் வந்தாலும் உண்மையாக நாங்கள் காசு கொடுக்காமல் எந்த ஒரு பொருளாகவோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்காமல் நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளோம் என்பது சொன்னதால் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அது மட்டுமல்ல, ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால், நமது சமுதாய தலைவர்களே இது ஒரு நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளாமல் நம்ம மாநாட்டை தவிர்த்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டில் எண்ணற்ற தலைவர்கள், அண்ணன் வன்னியரசன், அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசன் அவர்கள் மற்றும் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளன் அவர்கள் மற்றும் ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜக்கையன் அவர்கள், மேலும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மும்பை அர்ஜுன் அவர்கள், மேலும் நமது சமுதாய உண்மையான கலை போராளி அண்ணன் பொன்முருகேசன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாத தலைவர்கள் பற்றி நாங்கள் எப்போதுமே கவலை கொண்டதில்லை. நாங்கள் எப்போதும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய கொள்கையும் கோட்பாட்டில் மட்டும்தான் நாங்கள் இருக்கின்றோமோ தவிர எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையும் நம்பி நாங்கள் இருக்கவில்லை. நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய இயக்கங்களை, தோழமை இயக்கங்களை நாங்கள் அவர்களுடன் பயணித்து வருங்காலங்களில் அவர்களுடன் கைகோர்த்து நாங்கள் நிற்போம் என்பதனை இந்த வேளையில் நான் தெரிவுபடுத்திக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நான் அம்பேத்கரின் மாணவன். ஒரு முறை தோற்கலாம், இருமுறை தோற்கலாம், என்றாவது ஒரு நாள் எங்களுடைய வெற்றி கனி என்பதனை நாங்கள் அதை எடுத்தே தீர்வோம் என இந்த காலத்தில் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என கங்கணம் கட்டி திரியக்கூடிய ஒரு சில கயவர்களுக்கு சொல்லி இதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் எங்கள் இயக்கத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்பதனை இந்த வேளையில் நான் தெரியப்படுத்தி, நேற்றைய தினம் மாநாட்டிற்கு வருகை தந்திருந்த எனது அருமை தோழர்கள், எனது அருமை சகோதரர்கள் அனைவருக்குமே இந்த வேளத்தில் நான் மீண்டும் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற அரசியல் கட்சிகள் போல நாங்கள் காசு கொடுத்தோ, நாங்கள் எந்த ஒரு பொருளாகவோ, நேற்று நாங்கள் இங்கிருந்து ஒரு வாகனத்தை அனுப்பியோ நாங்கள் மக்களை நாங்கள் திரட்டவில்லை. அவரவர்கள் அவங்க எங்களுடைய கொள்கைகள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கை காசுகளையும் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய இருப்புகளையும் செலவு செய்துதான் எங்களுடைய இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும். நாம் இவர்களுடைய கொள்கைக்காகவும் கோட்பாட்டிற்காகவும் நாம் இவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நமது மக்கள்கள் ஏராள பேர்கள் கலந்து கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு என்பது நாங்கள் எதிர்பார்த்ததுதான். இந்த மக்களை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். மீண்டும் நான் சொல்லிக் கொள்வது அதுதான், நீங்கள் எங்களை விட்டுவிடலாம், நாங்கள் ஒருபோதும் உங்களை விட்டுவிட மாட்டேன். மீண்டும் எங்களுடைய களப்பணி எப்பொழுதும் இந்த மக்களுக்காக தொடரும். நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வது என்பது என்றால், நான் ஜாதிய அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. எனக்கு அனைத்து சமுதாய தலைவர்களுமே, எனக்கு அனைத்து சமூக மக்களுமே எனக்கு தேவை என்பதுதான் எங்களுடைய கொள்கையும் கோட்பாடும். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்த எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எனது அருமை சகோதரர்களும் எனது அருமை தோழர்களும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த மாநாட்டை
நடத்துவதற்காக எங்களுக்கு அன்பளிப்பாகவும் நிதியாகவும் வழங்கிய எனது அருமை தோழர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் பிரபாகரனின் வாரிசு, அதாவது பிரபாகரனுடைய தம்பி, வாரிசின் அடிப்படையில் அவர்களுடைய தம்பியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் தான் என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்தை தமிழக மக்கள் தேசிய கட்சி என்கின்ற ஒரு இயக்கத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும், இவர்களை ஒழித்து விட வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கைவர்களுக்கும் நாங்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக பதிலடியாக கொடுத்துள்ளோம். மீண்டும் நாங்கள் இந்த மாநாட்டில் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய செயல்பாட்டையும் கோட்பாடுகளையும் அவர் மக்களிடையே கொண்டு சென்று ஒரு வெற்றி மாநாடாக நாங்கள் மீண்டும் இன்னொரு மாநாடை நடத்துவோம் என இந்த நல்ல வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நாங்கள் ஓய்ந்து விட மாட்டோம், எப்பொழுதுமே மக்களுக்காக துணை நிற்போம். எங்களுடைய தோழமை இயக்கங்களுடன் நாங்கள் துணை நிற்போம் என்பதனையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த மக்களை ஏமாற்றி இனி வரும் காலங்களில் ஏமாற்றி சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில கயவர்களை நாங்கள் இனி வரும் காலங்களில் தான் நாங்கள் வேறறுக்க போகின்றோம் என்பதனை இந்த காணொலியின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க எங்க இயக்கத்தை எப்படி வேண்டாமானாலும் நீங்கள் முடக்கி விடலாம் என நினைக்கலாம். ஆனால் நாங்கள் பெரியாரின் கொள்கைக்கும் கோட்பாட்டிற்கும் உட்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, நான் இம்மானுவேல் சேகரனுடைய பேரன். அது மட்டுமல்ல, நான் அம்பேத்கரனுடைய மாணவன். அவர் எழுதிய சட்டத்தை படித்துக் கொண்டுதான் நான் ஒரு வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருகின்றேன். இனி வரும் காலங்களில் நாங்கள் அம்பேத்கர் கூறியது போல நாங்கள் பலமுறை தோற்றாலும் நாங்கள் என்றையாவது ஒரு நாள் வெற்றி அடைவோம் என தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.